தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. வணக்கம், இது உலகம் இன்று. சீன அதிபர் ஜி ஜின்பிங் எங்கு சென்றார்? மாற்றப்படுகிறாரா? நாமே உலகம் இன்று பகுதியில் விவரங்களை பார்த்துருந்தோம். அதை உறுதிப்படுத்தும் விதமாக சில தகவல்கள் இப்போ கிடைச்சிருக்கு. சீனாவினுடைய முன்னாள் அதிபர் ஹூ ஜிண்டாவோ, இவருடைய ஆதரவாளர்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது சீனாவில் அதிகப்படியாக இருக்குது. சீனாவை பொறுத்த வரைக்கும் ஒற்றை கட்சி ஆட்சி தான் அங்கு நடைபெற்று வந்திருக்கு. இந்த மத்திய இராணுவத்தினுடைய உச்ச பொறுப்பு அப்படிங்கிறதையும் சீன அதிபர் ஜி ஜின்பிங் வச்சிருக்கார். ஸோ இந்த 2 உயரிய பொறுப்புகள் இருக்கிறதுனால அவர் பேலன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால ஹூ ஜிண்டாவோ அவர்களுடைய ஆதரவாளரான மத்திய இராணுவத்தினுடைய துணைத் தலைவராக ஒருவரை நியமிக்கிறார். அவர்தான் ஜாங் யூக்சியா. இவர் பார்த்த வேலை தான் இவருக்கு இத்தகைய ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கு. தன்னுடைய கை பக்கத்திலே இருந்துட்டு தனக்கே வேட்டு வச்சுட்டார் அப்படின்ற மாதிரியான ஒரு அதிருப்தியில் அவர் இருக்கிறதாக சொல்லப்படுது. என்ன அப்படின்னா, அந்த ஒற்றை கட்சியில் இருக்கக்கூடிய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே நீங்கள் 10 வருஷம் ஆட்சியில் இருந்துட்டீங்க, ராஜினாமா பண்ணுங்க, அடுத்த நபரை நாங்கள் கொண்டு வரோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இவர் ஏற்கனவே இதற்கான திட்டங்களை போட்டு 2018 அந்த சட்ட திருத்தங்களை எல்லாம் கொண்டு தொடர்ந்து தான் இருக்கும் வரை சீனாவின் அதிபராக இருப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி வச்சிருந்தாரு. ஸோ இந்த 5 ஆண்டுகள் 2028 வரைக்குமாக இந்த 5 ஆண்டுகளையும் தானே இருப்பதற்கான ஒரு முயற்சியில் அவர் இறங்கி இருக்கும்போது எதிர்ப்பு அப்படிங்கிறது பலமாக வருது. இதற்கெல்லாம் காரணம் ஜாங் யூக்சியா. இப்போ சீன அதிபருக்கு 2 ஆப்ஷன் தராங்க. ஒன்று, சீனாவினுடைய அதிபராகத்தான் நான் இருப்பீங்க அப்படின்னா பல்வேறு அதிகாரங்கள் உங்களிடமிருந்து பறிக்கப்படும், நீங்கள் அதிபராக இருங்க, ஆனால் உங்கள்கிட்ட இருந்து அதிகாரம் பறிக்கப்படும். இல்லையா, நீங்கள் அதிபர் பதவியிலிருந்து விலகி போங்க அப்படின்ற 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. தன்னுடைய அமைச்சரவையில் தன்னுடைய நம்பிக்கைக்குரியவராக இருந்த ஜாங் யூக்சியாவே இதற்கான இடத்துக்கு வருவதற்கான ஆசை அப்படிங்கிறதுக்கு அவருக்கு ஏற்பட்டதுனால கட்சியே தனக்கு எதிரான செயல்பாடுகள் இருக்கு. குறிப்பாக பிரிக்ஸ் மாநாட்டில் அவர் கலந்துக்காதது இதரை வலிமைப்படுத்தி இருக்கு. ஒரு எல்லா வருடங்களும் மிகவும் முக்கியமான இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளக்கூடிய ஜி ஜின்பிங் அவர்கள் இந்த முறை கலந்துக்கல. இப்போது பொது வெளியில் தன்னுடைய முகத்தை காட்டினாலும் பெரிய அளவிற்கான ஒரு கூட்டங்கள்லையோ அல்லது முடிவுகளை எடுக்கக்கூடிய விஷயங்களையோ அவர் வர்றதில்லை அப்படிங்கிறதான் இருக்கு. ஸோ மாற்றப்படுகிறார் அப்படிங்கிற செய்தி இந்தியாவிற்கு எந்த அளவுக்கு சாதகமா பாதகமா அப்படிங்கிறது இந்தியா உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. வரக்கூடிய நபர் வெளியுறவு கொள்கையில் எப்படி நடந்து கொள்ள போகிறார், குறிப்பாக அமெரிக்கா இந்தியாவுடனான பல்வேறு மோதல்களில் அவங்க எப்படி கையாள போகிறார்கள் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு இருக்கு. உக்ரைனுக்கு கொடுக்கக்கூடிய இராணுவ உதவிகளை இன்னும் சொல்ல போனால் இராணுவ தளவாடங்களை கொடுப்பதை நிறுத்துகிறது அப்படின்னு சொல்லி அமெரிக்கான்னு சொல்லி சில நாட்களுக்கு முன்னாடி தான் பார்த்தோம். இப்போ டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் உக்ரைனுக்கு அத்தியாவசியமான சில இராணுவ தளவாடங்களை வழங்குகிறது அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிக்கையை சொல்லி செஞ்சிருக்காரு. குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ரஷ்யானால எங்களுடைய ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலை அமெரிக்கர்களுக்கு எனக்கு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. எப்போ அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் உக்ரைனுக்கு ராணுவ உதவிகள் வழங்கப்படாது அப்படின்னு சொன்ன உடனே உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் ஐரோப்பிய நாடுகள்கிட்ட பேசி ஐரோப்பிய நாடுகள் மூலியமாக அமெரிக்க அதிபருக்கு ஒரு அழுத்தமோ வேண்டுகோளையோ வைத்து அதன் மூலமாக இப்போது மீண்டும் ஆயுதத்தை பெறுகிறார் என்ற மாதிரியான தகவல் கிடைச்சிருக்கு. இப்படி நடந்தால் அமெரிக்கா ஆயுத உதவியை இப்படி செய்து கொண்டே இருந்தால் போர் முடிவுக்கு எப்படி வரும்? இந்த அறிவிப்பு வெளிவந்த உடனேவே இந்த கேப்பை பயன்படுத்தி ரஷ்யா உக்ரைன் மேல மிக கடுமையான தாக்குதலை நடத்துறாங்க. 2-3 நாட்களாக அந்த செய்திகளும் நாம தெரிஞ்சிருந்தோம். ஸோ இந்த போர் முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறத ரஷ்யாவினுடைய அமெரிக்காவினுடைய இராணுவ உதவி அப்படிங்கிறது உக்ரைனுக்கு கிடைக்கும் பட்சத்தில் ரஷ்யா எப்படி தொடர்ந்து இதை நடத்தி கொண்டே இருந்தால் முடிவு அப்படிங்கிறது எங்க அப்படின்ற கேள்வி வைக்கப்படும் நிலையில உலக அமைதிக்கான நோபல் பரிசை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு வழங்கணும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு அந்த கமிட்டிக்கு பரிந்துரைத்த கடிதத்தை அதனுடைய காப்பியை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள்ட்ட கொடுத்துருக்காரு. ஏற்கனவே பாகிஸ்தான் இதற்கு முழுமுதற் தகுதி அவருக்கு தான் இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு முன்மொழிவை கொடுத்துருந்தாங்க. அமைதிக்கான நோபல் பரிசை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஆப்ரேஷன் சிந்து நடந்து கொண்டிருந்த சமயத்திலையும் அமெரிக்கா நாங்கள் தான் பூந்து இதெல்லாம் சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்ன போது இந்த பரிந்துரையை பாகிஸ்தான் இருந்தது. இப்போ அதற்கு வலு சேர்க்கும் விதமாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகவும் அமெரிக்க அதிபருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாரு. ஏற்கனவே இதுக்கெல்லாம் எனக்கு அவங்க பரிசு கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி அவர் புலம்பியிருந்தார். பரிந்துரைக்கிற 2 நாடுகளும் எப்படிப்பட்டவர்கள், அவர்களுக்கும் அமெரிக்க அதிபருக்குமான உறவு என்ன அப்படிங்கிறத பார்த்தா தெரியும். விருதுகளை எப்படி
பெறுவது, அதற்கான தகுதிகள் என்ன அப்படிங்கிறது உலக அரங்கில் எல்லோருக்குமே தெரிந்திருந்தாலும் அமைதிக்கான நோபல் பரிசை நோக்கி 2வது நபராக பரிந்துரைத்திருக்கிறார் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு. பாகிஸ்தான்ல எத்தகைய நிலவரம் நடக்குது அப்படிங்கிறதுக்கு மீண்டும் ஒரு நிரூபணமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஹஃபீஸ் சயீத், மசூத் ஆசார் போன்றவர்களெல்லாம் தீவிரவாதிகள், அவங்கள சர்வதேச அரங்கில் ஒப்படைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம், விசாரணை வளையத்துக்குள்ள அவங்க கொண்டு வரப்படணும் அப்படிங்கிற மாதிரியான அழுத்தத்தையும் இந்தியா தொடர்ந்து கொண்டு வருது. சமீபத்தில் ஒரு நேர்காணல்ல முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த பிலாவல் பூட்டோ அவர் என்ன கருத்து சொல்றார் அப்படின்னா, தேவைப்படும் பட்சத்தில் இந்தியாவினுடைய விசாரணைக்காக இவர்கள் இருவரும் நாடு கடத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை முன்வைக்கிறார். இதை கேட்ட உடனே இதற்கு பதிலடியாக ஹஃபீஸ் சயீத் ஒரு தீவிரவாதி, அவருடைய மகன் தல்கா சயீத் கடுமையான எச்சரிக்கையை விடுக்கிறார். பாகிஸ்தானுடைய பாதுகாப்பில் இருக்கக்கூடிய, அவங்களுடைய ஆதரவில் இருக்கக்கூடிய நபர்களை நீங்க எப்படி எதிரி நாடுகளுக்கு நாடு கடத்துவீங்கன்னு சொல்லி வெளிப்படையான அறிவிப்பு சொல்லலாம். நீங்கள் எந்த அளவிற்கு பாகிஸ்தானுக்கு விரோதமாக நடந்து கொள்கிறீர்கள், நீங்க பாகிஸ்தானுடைய இறையாண்மை எந்த அளவுக்கு கெடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா பொங்கி எழுந்திருக்காரு. முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் தீவிரவாதிகளாக கருதப்படும் 2 நபர்களை தேவைப்பட்டால் விசாரணைக்கு அனுப்புவோம்னு சொன்னதை தீவிரவாதியினுடைய மகன் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறார். ஸோ பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய நிலைமை இதுதான் அப்படிங்கிறதுக்கான எடுத்துக்காட்டாக இது பார்க்கப்படுது. ட்ரேட் வார், இன்னும் பல விஷயங்களை தொடங்கி வைத்த டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் 90 நாளைக்கு இதற்கான நிறுத்தம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. அது இப்போ ஜூலை 9ஆம் தேதியோட முடிவுக்கு வருது. அதற்கு முன்னதாகவோ அல்லது அதற்கு அடுத்தோ என்ன டாரிஃப் அப்படிங்கிறத டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அறிவிக்கணும். இதற்கிடையில 14 நாடுகளுக்கு 25% வரியை அவர் விதிச்சிருக்கார். குறிப்பா ஜப்பான், சவுத் கொரியா, அங்க இருந்து ஏதேனும் உபகரணங்களோ ஏதேனும் பொருட்களோ அமெரிக்காவுக்கு வந்துச்சு அப்படின்னா 25% கொடுக்கணும். இதை தாண்டி 40% வரை 32, 38, 40% வரைக்கும் சில வரிகளை விதிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 14 நாடுகளுக்கான அந்த டாரிஃபை அவர் இறுதி பண்ணி அறிக்கையாக வெளியிட்டிருக்காரு. இந்தியாவோடு என்ன அப்படின்றதுக்கான கருத்தையும் ஒரு தெளிவான விளக்கத்தையும் அவர் கொடுத்திருக்காரு. கூடிய விரைவில் இந்தியாவோடு அந்த ட்ரேட் ஒப்பந்தம் அப்படிங்கிறது கையெழுத்தாகும். அது நல்ல முறையில் இருக்கும்னு நினைக்கிறேன் என்று சொல்றார். என்னதான் இந்தியா நட்பு நாடாக இருந்தாலும், என்னதான் இந்தியா அமெரிக்காவோடு இணங்கி போனாலும், ட்ரேடுன்னு வரும்போது ட்ரம்ப் அவர்கள் ரொம்ப கராராக இருக்கிறார் அப்படின்ற கருத்தும் சொல்லப்படுது. இந்தியா மீதான குற்றச்சாட்டுகளையும் அவர் அவ்வப்போது வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றின மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கார். ஸோ அடுத்த சில நாட்களில், குறிப்பாக ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்குள்ள, ஆகஸ்ட் 1-2க்குள்ள இந்த ட்ரேடு, இந்தியாவுக்கும் அமெரிக்காவான ட்ரேடுக்கான டாரிஃப் என்ன அப்படிங்கிறது வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுது. அதே இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது பங்கு சந்தைகள்லையும் ஓரளவுக்கு இருக்கு. ஏன் அப்படின்னா, எந்த விதமான அப்ஸ் அண்ட் டவுட்ஸும் இல்லாமல் அப்படியே ஃபிளாட்டா மார்க்கெட் இருக்கு அப்படிங்கிறது இதன் மூலியமாக உணர்ந்து கொள்ளப்படுகிறது. என்ன சொல்ல போகிறார் அப்படிங்கிறத வச்சு மார்க்கெட் இம்பாக்ட் ஆகும் அப்படின்றதும் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. உலக நிகழ்வுகளை உண்மை செய்திகளாக அறிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் தினமலருடன். இது உலகம் இன்று. நன்றி நேயர்களே.